ஈரான் அழிய போகுது, ஈரானிய மக்களே அழிய போகிறார்கள். இன்னைக்கு 8 மணி 2 ட்ரம்ப் அறிவித்த அறிவிப்பை எல்லோரும் ஓரளவு பயத்தால பார்த்தாங்க. ஒருவேளை லூசு பையன் ஏதாவது செஞ்சிருவானோ அப்படின்னு சொல்லி ஒரு நாள் இருந்துச்சு. எதிர்பார்த்தது என்னமோ நடந்தது வேற என்னமோ. அது 8 மணி வர்றதுக்கு முன்னாடி அமெரிக்காவுடைய அனைத்து உறவுகளையும் நாங்கள் முறித்துக் கொள்கிறோம் என்று ஈரான் அறிவித்தது. இனிமே எனக்கு உனக்கு எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாதுன்னு அறிவிச்சது. அறிவிச்சத்தோட நாம ஒன்னும் யோசிக்கிறோம், இவன் என்னடா இன்னொன்னு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை இருந்துச்சு. ஆனா இந்த நிலையில 10 போர் நிறுத்த சமாதான உடன்படிக்கை ஈரான் எழுதி பாகிஸ்தான் மூலம் ட்ரம்ப் கிட்ட கொடு, இதுக்கு கட்டுப்பட்டா சமாதான பேச்சுவார்த்தை, 2 வாரத்துக்கு ஒத்திவைப்பு என்று இருதரப்பும் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறது. இப்ப இஸ்லாமாபாத்ல இதற்குண்டான பேச்சுவார்த்தைக்கு இணங்குவதாக ஈரானும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இப்போ இஸ்ரேல் சும்மா இருந்த மாதிரி குண்டு போடுவானே, அவனுக்கு மனுஷன் அழிக்கணுங்கிற எண்ணமே. அவனு என்ன சொல்லியிருக்கிறான்டா, ஓகே நாங்களும் அதை நிறுத்திக்கிறோம் அப்படின்னாங்க. ஈரானுடனான யுத்தத்தை தான் நிறுத்துறதா சொல்றான். லெபனான் மற்ற நாடுகளுக்கு அடிக்கிறது, சிரியாவில் உள்ள அடிக்கிறது, காசாவில் அடிக்கிறதெல்லாம் நிறுத்தினதா அவன் சொல்லலை. ஆனா இதை நிறுத்ததா சொல்றான். இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டுங்களே. பிப்ரவரி 28 யுத்தம் ஆரம்பமானது. இந்த உலகம் எதிர்பார்த்தது மற்ற நாடுகளை போல ஈரானுக்கு அடிச்சு முடிச்சு துவம்சம் செஞ்சுட்டு நம்ம ஆட்சியை நிறுவலாம் என்று பிளான் போட்டான் ட்ரம்ப். அந்த நாட்டுக்குள்ளே உள்நாட்டு குழப்பத்தை ஏற்படுத்தி உலக மோகத்தில் இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் தூண்டி விட்டு இஸ்லாமிய நடைமுறை தேவையில்லை, இது தேவையில்ல, ஹிஜாப் தேவையில்லைன்னு கிளப்பி விட்டு ஆட்சியாளர்களுக்கு எதிராக போர் செய்கிற நிலைமையை உருவாக்கினான் ட்ரம்ப். ஆயுதங்களை நாங்களே வழங்கினோம் என்று ட்ரம்ப் சொல்றான். ஈரான் உள்ள சில பேருக்கு உள்நாட்டு யுத்தங்களை ஏற்படுத்தினான், மக்களுக்கு அரசுல நம்பிக்கை இல்லாம ஏற்படுத்தினான், பொருளாதார தடைகளை விதிச்சான். ஒரு சின்ன பொருளை வாங்கினாலும் பல லட்சங்கள் கொடுத்து வாங்குகிற ஒரு நிலை ஈரானுக்கு உருவாக்கினான். ஆனா இப்படி இருந்தும் கூட ஈரான் தன்னுடைய பிடியில் பிடிவாதமாக இருந்தது. வாழ்வோம் வீரனாக, மரணிப்போம் வீரனாக, எங்கள் நிலம் போனாலும் பரவாயில்லை, நாங்கள் வீரனாகவே இந்த உலகத்தில் இருந்து பிரிவோம் அப்படிங்கிறதுல உறுதியா இருந்தது ஈரான் தான். எந்த அளவுக்குன்னு சொன்னா அவங்களுடைய லீடர் எல்லாரையும் போட்டு தள்ளாங்க. தளபதி, இராணுவ தளபதி, சுப்ரீம் லீடர் குமைனி என்று எல்லாரையும் போட்டு தள்ளலாம். ஆனாலும் கூட அதுக்கு பின்னாடி இவன், இவனுக்கு பின்னாடி இவன், இவனுக்கு பின்னாடி உன்ன, இவனுக்கு பின்னாடி நீ தான் லீடர் பண்ணணும், இதுக்கு பின்னாடி இதுன்னு சொல்லி ஒவ்வொரு பகுதியாக தலைமைத்துவத்தையும் இராணுவத்தையும் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு ஈரான் இந்த அமெரிக்காவுக்கு எதிராக, உலகமே கண்டு பயப்படுகிற அமெரிக்கா, உலகமே பார்த்து அஞ்சுகின்ற சைத்தானி இஸ்ரேல், இந்த 2ஐயும் இன்னைக்கு இஸ்லாமாபாத்ல சமாதானத்துல கொண்டு வந்து வச்சிருக்குன்னு சொன்னா இவன் சாதாரணமான ஆள் கிடையாது. தனக்கு துணையாக நிற்க வேண்டிய அரபு நாடுகள் கூட தன்னுடைய நேர்ல நெஞ்சில குத்துறான், கூட இருக்க வேண்டியவன் எல்லாம் குத்துறான். பக்கத்துல இருந்து ஈரானுக்கு அடின்னு சொல்லி தன்னுடைய நிலத்தை கொடுக்கறான். சல்மா குவைத்து கொடுக்கிறது, துபாய் தென்கொரியாவிலிருந்து ஆயுதங்களை கொண்டு வந்து ஈரானுக்கு அடிக்க போறாங்கிறான். ஆனா உண்மை அவனுடன் இறைவன் இருப்பானுங்கிறதுக்கு ஈரான் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அப்ப கூட சொல்லுது 2 வாரம் தான், இது போர் நிறுத்தம் அல்ல, போர் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்ட, ஹோல்டு செய்யப்பட்டிருக்கிறது. திரும்ப ஏதாவது ஒன்று நடந்தால் நாங்க திரும்ப அடிக்க ஆரம்பிப்போம். பயத்தினால் நிறுத்தப்பட்டதல்ல. ஒரு உடன்படிக்கைக்காக ஹார்முஸை துறக்கிறதுக்கு தயார். இந்த 10 கட்டளை கட்டுப்பட்டாதான். அடிமைத்தனமாக அமெரிக்காவுக்கு கீழே வாழணும் என்று வாழ்கிறவர்களுக்கு மத்தியில எத்தனை பேர் இருந்தாலும் பரவாயில்ல, ஒட்டுமொத்த பேரும் நாங்கள் வாழ்வோம், உனக்கு அடிமையாக அல்ல வீரனாக என்று காட்டியதுதான் பிப்ரவரி 21 8 வரை நடந்த சம்பவத்தின் வெளிப்பாடு. இதற்கு பிறகும் பாருங்க, தலைவர்களையே கொண்ட அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அடுத்தடுத்த தலைவர்களை கொல்லுவதற்கு ஒன்றும் பெரிய காரியம் அல்ல. ஆனா பயம் வந்துச்சா, நீ அனுப்புறத அனுப்பு, நீ பேசுறத பேசு, நீ அப்படின்ன இப்படின்ன என்ன வேணாலும் செய்யி, சாக தயாரா இருக்கிறோம், ஆனா நாங்க உனக்கு அடிபணிய மாட்டோம். ட்ரம்ப் அது அறிவிப்பு இந்த அறிவிப்புன்னு கொடுத்து பார்த்தான். எங்களிடத்திலே ட்ரம்ப் எதையும் பேசவில்லை, நாங்க பேசவும் தயாரில்லை, யுத்தம் தான், இது நிப்பாட்டு வைக்கிறதுக்கு என்ன விளையாட்டு கேம் எல்லாம் கேட்டானுங்க ஈரான்.